இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுடன் தீபாவளி என்கின்ற இந்த சிறப்பு விழா நடைபெற உள்ளது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இடத்துல 4 மணி முதல் இரவு 9 மணி வரை நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த இடத்தை நமக்காக கொடுத்து 15 ஆண்டு காலமாக இந்த இடம் நம்ம நேருக்கு நேர் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த இடத்தை நமக்கு தொடர்ந்து அளித்து வருகின்ற திருமதி லதா ராஜேந்திரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவங்க she is the chief guest today. இன்றைக்கு இந்த விழாவினுடைய சீஃப் கெஸ்ட் நம்ம பஞ்சாபகேசன் சார், சாய் சங்கரா மேட்ரிமோனியல் சென்டர், அதாவது அந்த திருமண தகவல் மையம், அதை பல ஆண்டு காலமாக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். 35 ஆண்டு காலமாக நடத்தி வருகின்றார்கள். பல ஆயிரக்கணக்கானோருக்கு திருமணங்கள் நடத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த அமைப்பின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் ஒரு அமைப்பை, அதாவது திருமண தகவல் மையம், துணை மேட்ரிமோனியல் சென்டர் என்கின்ற ஒரு துணை மேட்ரிமோனியல் சென்டரையும் கடந்த 20 ஆண்டுகளுக்காக மேலாக நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு சீஃப் கெஸ்ட். மேடம் 2 பேரும் சீஃப் கெஸ்ட், 2 பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அப்புறம் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் திரு தங்கம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல மாம்பலம் முருகன் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு அறிமுகப்படுத்தி வருகிறேன். இந்த கூட்டம்
இன்றைக்கு நடைபெறுவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் திரு நாராயணன் அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம பஞ்சாப் மகேசன் அவர்கள் நானே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறி இன்றைக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. பல பேர் அதாவது இந்த விழா நடைபெறுவதற்காக உதவி இருந்தாலும் இவர்கள் இருவரும் முக்கியமான நபர்கள் என்பதை இங்கே கூற விரும்புகிறேன். அப்புறம் நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் திரு கோபிநாத் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், மீடியா கன்சல்டன்ட், மீடியா எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் எல்லா மீடியாவிலையும் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற கோபிநாத் அவர்கள் மாநில சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக சேவை செய்து வருகின்றார்கள். இன்னைக்கு அரிசியெல்லாம் கொடுக்க இருக்கோம். அதற்கு திரு கணேசமூர்த்தி அவரிடம் இன்னும் சிலரும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3 கிலோ இன்னைக்கு கொடுக்க இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய லிஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். அதாவது 100 பேருக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலிக்காக இருக்கிறது, அது அவருடைய உடைகள், புத்தாடைகள் கொடுக்க இருக்கிறோம். அதே போல 100 பேருக்கு தலா 500 ரூபாய் சிறப்பு தீபாவளி பரிசாக திரு பஞ்சாப் மகேசன் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அனைவருக்கும் எனது அன்பான இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்காக தலைவர் அவர்கள் கடந்த 2 வாரங்களாக பல முயற்சிகள் எடுத்து அது ஒரு சாதனையும் புரிந்துவிட்டார். தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பிலே இன்றைய தினம் மாற்றுத்திறனாளர்களுடன் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சி தலைவர் ஐயா டிஏபி வரதகுட்டி அவர்கள் தலைமையிலே இறுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளர்களுக்கு புத்தாடை, இனிப்பு, காரம், நலத்திட்ட உதவிகள் மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கி சிறப்பு விருந்தினர்கள் உரை ஆற்றவிருக்கின்ற சென்னை சாய் சங்கரா, சாய் முருகா, சாய் துணை மேட்ரிமோனியல்ஸ் நிறுவன தலைவர் பாரிவல்லல் டாக்டர் திரு சாய் சங்கரா பஞ்சாப் மகேசன் அவர்களை வருக வரவேற்கின்றேன். அதே போல டாக்டர் எம்ஜிஆர் காது கேளாத சிறப்பு பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ராஜேந்திரன் அம்மா அவர்களை வருக வரவேற்கின்றேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டோக்கனாக ஒரு 5 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க இருக்கிறோம். ஏற்பாடு செய்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் திரு வரதகுட்டி ஐயா அவர்களுக்கும் அவருடைய உதவிக்கரம் கழகத்தின் சார்பில் இருக்கும் அனைவரையும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சங்கங்கள் இருந்தாலும் கூட அத்தனை சங்கங்களுக்கும் தலைவரை உருவாக்கிய ஒரு மாபெரும் இயக்கமான இந்த உதவிக்கரம் மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவிகள், அதுவும் தீபாவளி பண்டிகையொட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இச்சங்கத்தினுடைய மாநில தலைவர், மனிதநேய பண்பாளர், போற்றுதலுக்குரிய ஐயா டாக்டர் டிஏபி வரதகுட்டி அவர்களை, இந்த சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர்
முன்னாள் நலவாரிய உறுப்பினர் பொறியாளர் ஆவின் கோபிநாத் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சமூக சேவையின் சேவை செம்மல் ஐயா டிஏபி வரதக்குட்டி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள லட்சோப லட்சம் காது கேளாதவர்களை பட்டாதாரியாக ஆக்கி கொண்டு இங்கே வருகின்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய முதல்வர் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்து உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய தலைவர் ஐஓசிஎல் நாராயணன் அவர்களே, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதனை ஒரு கலகலப்பாக உண்டாக்கக்கூடியவர். ஒரு சினிமா ஸ்டாருக்கு ஈக்குவலாக மாற்றுத்திறனாளிகளாம் உற்சாகத்தில் ஒரு ஆழ்த்தக்கூடிய மரியாதைக்குரிய போற்றுவதற்குரிய இந்த சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி சாய் சங்கர மேட்ரிமோனியஸினுடைய திருமண தகவல் நிலையத்தினுடைய தலைவர் இயக்குனர். இன்றைக்கு நலத்திட்டத்திலாம் எல்லாருக்கும் 500 ரூபாய் இன்னைக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத இந்த உலகத்தில் வாரி வழங்கி எல்லோருக்கும் 500 ரூபா வழங்குகிறேன் என்ற உத்தரவும் மட்டும் கிடையாது, அதனை வாரி வழங்கி கொண்டு வாரி வள்ளல் ஐயா பஞ்சாபி கேசன் அவர்களே, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் ஒரு இயக்கத்தை கடந்த 30 ஆண்டு காலம் நடத்தி கொண்டு அதற்கு ஒரு ஆசிரியராக இருந்தவர் ஐயா டாக்டர் வரதக்குட்டி அவர்கள். அதன் பிறகு இங்கே வருகின்றிருக்கக்கூடிய நாராயணம் போன்றவர்களெல்லாம் சமீபத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நாங்கள் உலக மாற்றுத்திறனாளத்தில் சந்தித்தோம். அதன் பிறகு உள்ளாட்சியில் மக்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்தமைக்காக சந்திக்கும் போது நாங்கள் வைத்த கோரிக்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அணி உருவாக்க வேண்டும் என்று சொன்னோம். அதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை அமைத்து அதற்கு தலைவராக என்னை நியமித்ததற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்கள் இன்னைக்கு அரசனாக பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டினுடைய இந்திய சுதந்திரம் அடைந்த தமிழ்நாட்டினுடைய முதல் தலைவர் மாற்றுத்திறனுடைய விடிவெளியாக இருக்கக்கூடிய ஐயா டாக்டர் டிஏபி அவர்களுக்கு முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வரதக்குட்டி சார் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இன்னல் என்றால் முதலில் அங்கே நிற்கக்கூடியவர். நான் முதலில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கத்தை இந்த இயக்கத்தில் நான் இணைக்க வேண்டும் என்று ஒரு யோசனையில் இருக்கின்ற போது, வேற மாற்றுத்திறனாளி சங்கத்துடைய தலைவராக இருந்தால் வாங்க எல்லாம் ஒன்றா இருப்பான் அப்படிம்பாங்க. ஆனால் அப்போது நான் டிஎன்பிஎஸ்சில் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டு அதனில் ஒரு சங்கத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர் தான் மரியாதைக்குரிய டிஏபி வரதக்குட்டி அவர்கள். அதெல்லாம் நினைவு கூறுறோம் நம்ம. அதோடு மட்டும் கிடையாது, எனக்கு என் குடும்பத்தில் ஒவ்வொரு விபத்து நடந்தாலும் சமீபத்தில் ஒரு 30 நாட்களுக்கு முன்பாக என் மூத்த மகள் 12வது படிக்கின்றால், அவர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் 20 நாட்கள் உள்நோயாக இருந்து சிகிச்சை பெற்ற செய்தியை அறிந்து அவருக்கு எவ்வளோ பணிகள் இருக்கின்றது, எவ்வளோ அலுவலக பணிகள் இருக்கின்றது, சமூக சேவை பணிகள் இருக்கின்றது. உடனடியாக மாநில பொதுச் செயலாளர் பொறியாளர் ஆவின் கோபிநாத் அவர்கள் அழைத்துக் கொண்டு அங்கே வருகை தந்தார். வருகை தந்து நான் அவர் வருவது 2 மணி நேரத்துக்கு முன்னால் தான் தெரியும். உடனடியாக வருகை தந்து அங்கே ஆகக்கூடிய மருத்துவர்களுக்கு அனைத்து செலவினங்களை ஏற்ற ஒரு மாமனிதர் தான் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் டிஏபி வரதக்குட்டி அவர்கள்.
இது ஒரு பொன்மாலை பொழுது எல்லா நாட்களுமே பொன்னான நாட்கள் தான். நமக்கெல்லாம் ஆண்டவன் ஆயுஷ் போட்டுற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறந்த நாள் தான், பொன்னான நாட்கள் தான். நானே உங்கள் இடத்துல வந்து என் கையால் ஆசீர்வாதம் பண்ணி 500 ரூபாய் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்துக்கு நான் தேடி வந்து உங்களை வாழ்த்தி வணங்கி ஆசியை பெற்று ஆசியை கூட நான் காத்திருக்கிறேன். இன்னும் ஒரு 15 நிமிடம் 20 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். நீங்க அப்படியே இருங்க. உங்க இடத்துக்கு வந்து உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் கையை தொட்டு என் கையால் அந்த 500 ரூபாய் காந்தி நோட்டை கொடுக்க போறேன். வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா காந்தி தான். இந்த காந்தி வந்து 500 ரூபாய் நான் கொடுத்தேன்னா அது ஒரு 5000-ஆக 50,000-ஆக 5 லட்சமாக வளர வேண்டும் என்ற ஆசையோடு கொடுக்கலாம். ஏனென்றால் எனக்கு 77 வயது முடிந்து இப்போது 78 இருக்கின்றேன். பரதக்குட்டி சார் எனக்கோட யங்ஸ்டர். அவர் என்னைக்குமே இளமைதான். ஏனென்றால் என்னோட ஏஜிலையும் ஒரு வயசு வந்து அவர் குறைந்தவர். இன்றைய தேதியில எங்கள் சாயி சங்கரா மெட்ரிமோனியல்ஸ் மூலமாக கடந்த 35 ஆண்டுகள்ல 2 லட்சம் கல்யாணங்களை நாங்க பண்ணியிருக்கோம். சாய் முருகா மெட்ரிமோனியல்ஸ் மூலமாக இலவசமாக மற்ற காஸ்டுக்கு 50,000 பேருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம். மாற்றுத்திறனாளிகள்ல நூற்றுக்கணக்கானோர் எங்களால பயன்பெற்றிருக்காங்க. 1000க்கு மேல பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்காக சுயம்பரம்லாம் இலவசமா பண்ணியிருக்கோம். அந்த சேவையெல்லாம் முற்றிலும் இலவசமாக செய்வதாலே எனக்கு நீங்க ஒரு பெரிய கை தட்டலாம் இல்லையா? ஏன்னா கல்யாணம் என்பது எல்லாருக்குமே அவசியம்தான். அதுலயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்யாணம் என்பது மிகவும் அவசியமாகின்றது. உங்களுக்காக ஜனவரி மாதத்திலே நம்முடைய நண்பர் தங்கத்தையும் வந்து கூப்பிட்டு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கெட் டுகெதர், ஒரு சுயம்பரம், ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் போறோம். வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஆண்டவன் கொடுத்திருக்கான். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. வாழ்க்கையை வந்து எத்தனை கஷ்டங்களா இருந்தா கூட நம்ம அணுகின்ற முறை பொறுத்து அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கு யார் எடுத்துக்காட்டு என்று சொன்னால் உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் தான். எல்லாம் இருந்து உடல்மை இருந்து பணமும் இருந்து சோகத்திலே இருக்கின்ற சாதாரண மனிதர்களை விட தங்கம் ஒத்துப்பார் நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள். கொடுக்காத ஒன்றை பற்றி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எனக்கு கண் பார்வை இருக்கிறது, காது கேட்கவில்லையா, ஆண்டவன் எனக்கு இந்த அளவுக்கு கண் பார்வை கொடுத்திருக்கிறது என்று அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். அதே போல் எனக்கு கால் நடக்க முடியவில்லை, ஆனால் என்னால் பேச முடிகிறது, என்னால் கேட்க முடிகிறது என்றால் அதன் மூலமாக மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து ஊனம் வந்துகிறது. நம்முடைய ஊனத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது என்னவென்றால் நம்முடைய ஊனத்தை ஊனமாக நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இடது காலில் ஊனம் இருக்கின்றது என்பதை பற்றி இன்று வரை நான் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அன்பு குறைவதுண்டோ? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அன்பு குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? உங்கள் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ? மாற்றம் காண்பதுண்டோ? கமான், நீ பாருங்க. தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அன்பு குறைவதுண்டோ?
உங்கள் எல்லோருமேலும் எங்களுக்கு என்றைக்குமே அன்பு உண்டு, பாசம் உண்டு, கருணை உண்டு. தீபாவளி என்பது ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். இப்போ நம்ம பட்டாசு வெடிக்க போறோம். இந்த பட்டாசு தான் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கின்றது. இந்த பட்டாசு உங்களுக்காக நம்ம வெடிக்க போறோம். ஹாப்பி ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. உதவிக்கரத்தின் ஹாப்பி தீபாவளி, உங்களோட ஹாப்பி தீபாவளி, மாற்றுத்திறனாளிகளோட ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வந்தாச்சு, தீபாவளி நம்ம கொண்டாடுறோம். வாழ்க்கை போல நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். தீப ஒளி பிரகாசத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரகாசம் இருக்க வேண்டும். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த வகையிலே உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். இப்போது அந்த கிஃப்ட் வழங்கும் நேரம்.
ஹாப்பி தீபாவளி. நண்பர்களே, நம்ம உதவிக்கரத்தை பார்த்தீங்க இல்லைங்களா? அதாவது உதவிக்கரம் செய்திகள் என்று இப்போ நம்ம வந்து உதவிக்கரம் நம்ம டிவியில் ஒரு பார்ட்டாக மேலே அது ஒரு வாரம் இன்னும் உதவிக்கரம் செய்திகள் அப்டேட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து மாநில செய்திகள், அப்புறம் வந்து உதகை மண்டல மாவட்ட செய்திகள், இந்த இஷ்யூவில் நம்ம போட்டிருக்கோம். இதே போல் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு மாவட்ட செய்திகள் வந்து இந்த பகுதியில் இடம்பெறும். அதனால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நம்ம மாற்றுத்திறனாளி சங்கங்கள் அவர்களுக்கான செய்திகளை ஃபோட்டோவுடன் வீடியோவுடன் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதுவும் உதவிக்கரம் டிவியில் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அந்தந்த மாவட்டத்தில் உள்ள செய்திகளை உடனடியாக உதவிக்கரம் சேனலுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது டென்னிசன், நம்ம உதவிக்கரம் டிவியினுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் அண்ட் நமக்கு கோஆர்டினேட்டர். ஸோ அவளை தொடர்பு கொண்டால் நீங்கள் வந்து செய்திகளை வந்து நமக்கு உதவிக்கரம் டிவிக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரையில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இருந்து விடைபெறும் டிஏபி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.